யோர்தான்னாலே நம்ம எல்லாருக்கும் மைண்டில் வர்றது பார்த்திங்கன்னா ஏசப்பா எடுத்த ஞானஸ்தானம். ஸோ இப்போ கூட அநேகர் இஸ்ரவேல் தேசத்துக்கு போகும்பொழுது யோர்தானில் இன்னொரு முறை ஞானஸ்தானம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இந்த யோர்தானில் என்ன தான் இருக்குது, இதுக்காக ஆண்டவர் யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கணும்? இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா, மாம்சத்தின்படி பிறப்பதற்காக ஆண்டவர் யோர்தானில் ஞானஸ்தானம் எடுக்கிறார். அவர் வெறுமனே ஞானஸ்தானம், அதாவது உடல் அளவில் மாம்சம் அளவில் பிறக்கிறதுக்கு மட்டும் அந்த ஞானஸ்தானம் எடுக்கலை. அவர் அந்த இடத்துல ஞானஸ்தானம் எடுத்த பொழுது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிறவரே எல்லாருக்கும் மேலான பெரியவர் என்பதை நிரூபிக்கும் வகையில் ஆவியானவர் அவர் மீது மகிமையாய் அமருகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆவியினாலும் பிறக்கிறார். ஸோ தேவனாகிய கர்த்தர் யோர்தானில் மாம்சத்தின்படியும் ஆவியின்படியும் அவர் பரலோக ராஜ்யத்துக்கென்றும் அதனுடைய நீதிக்கென்றும் பிறக்கிறார். இதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் என்று அவருடைய நாமம் வெளிப்படப்படுது. அது மாத்திரம் இல்லை, அவரை இயேசு என்றும் கூப்பிடுறாங்க, இம்மானுவேல் என்றும் கூப்பிடுறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்பது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இரட்சகராய் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் கர்த்தர் என்ற